அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேன். நான் மேல போட்டுமா கொஞ்ச நேரம், கொஞ்சம் மேல போட்டுமா, ஏன்னா எல்லாம் எட்டி எட்டி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்னோட மருமகளோட ப்ரோக்ராம பார்த்துட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் எங்களையும் பாருங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சிந்தியாவோட இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 47 வருஷத்துக்கு முன்னாடி when I was 12 years old அந்த ஒரு இதுக்கு நான் போயிட்டேன். and சிந்தியா is very blessed, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா என்னை மாதிரியே. எங்க தாத்தா மாசிலாமணி உபதேசியரா இருந்தாரு. அப்பவே அவர் ஹார்மோனி வாசிப்பாரு சர்ச்சில். எல்லா பூசைக்கும், பாட்டு பூசைக்கும் எல்லாத்துக்குமே உபதேசியரா இருந்துகிட்டே ஃபாதரை கவனிச்சுக்குவாரு, சர்ச்சை கவனிச்சுக்குவாரு, அதோட ஹார்மோனியமும் வாசிப்பாரு. அந்த ஒரு ரத்தம் தான் ஓடுதோ என்னமோ தெரியல. 58 வயசாச்சு எனக்கு. சிந்தியாவில் நான் என்னை தான் பார்த்தேன். ஏன்னா என்னோட அரங்கேற்றமும் சர்ச்சில் தான் நடந்தது. நினைச்சு பாருங்க, அரங்கேற்றம் ஹிந்து ரிலீஜனோட, பரதநாட்டியனால ஹிந்து ரிலீஜனை பத்தி உள்ளது. பட் என்னோட அப்பா அம்மா கலையில தான் என்னை பார்த்தாங்க, கலை ஆர்வத்தோட பார்த்தாங்க. ஃபாதர் குழந்தைராஸ் சேக்ரட் ஹார்ட் சர்ச் வால்பாறையில போய் இந்த மாதிரி என் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிட்டா ஃபாதர், அவளுக்கு அரங்கேற்றம் பண்ணணும், ஆனா நாங்க சர்ச்சில் தான் பண்ணுவோம். உடனே ஃபாதர் தாராளமா பண்ணுங்க, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட அரங்கேற்றமே சர்ச்சில் தான் நடந்தது. இன்னைக்கும் மதம்ங்கிறது வேற, அதாவது ரிலீஜன்ங்கிறது வேற, ஆர்ட்ங்கிறது வேற. நீங்க உங்களுடைய பாஷையில, உங்களுடைய லாங்குவேஜ்ல, அதாவது உங்களுடைய இதுல நீங்க டான்ஸ் ஆடி பாடி கடவுளை துதிக்க, மகிழ்ங்க, போற்றுங்க. இதுதான் நானும் கணபதி கௌதம் சொல்லிதான் கொடுக்கிறேன். அதுக்காக வேண்டி அங்க ரிலீஜன் கிடையாது. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தான் சொல்லுவேன், அவங்க ஓம்னு சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் அவங்க வேற எதுன்னு சொல்றாங்க, நாங்க ஆமேன்னு சொல்றோம். அதே ஆமே ஓ எல்லாருமே அவங்க மதத்துல கடவுளை போற்றி புகழ்றாங்க, துதிக்கிறாங்க. இதுதான் இங்க. ஆனா அதே இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஃபாதர்ஸ் 3 பேர் அந்த சலங்கை ஆசீர்வாதம் பண்ணி என் மருமகளுக்கு கொடுத்து அதை கட்டி அவங்க ஆடும்போது அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருந்துச்சு, அழுகையே வந்துருச்சு. She is blessed. எங்க குடும்பத்துல என் தம்பி பொண்ணு இந்த மாதிரியே ஒரு இது வர்றாங்க போது, அப்ப என்னுடைய தம்பியை நீங்க நினைச்சு பாருங்க. when he was 5 years old, அக்கா டான்ஸ் படிக்க போனாலும், புஷ்பராணி அக்கா டான்ஸ் படிச்சாலும், ஜஸ்டின் கூடவே நின்று அன்னைக்கு ஆடுவான். என் தம்பி கூடவே நின்று பரதநாட்டியம் ஆடுவான். நீ இப்படி ஆடு, இப்படி ஆடு. சோ அதான் மேடம் சொன்னாங்க, அந்த பேரண்ட்ஸால எதை செய்ய முடியலையோ, பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க, அதை தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறாங்க, பார்க்கணும் எல்லா தாய் தகப்பனும் நினைக்கிறாங்க. சரிங்களா இல்லையா? எனக்கும் கிடைக்கல, என் பிள்ளைக்காவது கிடைக்கல. அம்மா சொல்லுவாங்க, வீட்டு வாசல் கூட்டி விட்டு தண்ணி பிடிச்சி வை, துணி வச்சு போட்டு துணி காய போடும். இன்னைக்கு எந்த அம்மா அப்பா தான் பிள்ளைங்களை துணி காய போட்டு தண்ணி பிடிச்சி வீடு வாசல் கூட்டி விட்டு சொல்றாங்க? அம்மா தான் நொண்டி விழுந்து செஞ்சாலும் நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. ஆனா அதே மாதிரி என் தம்பி அன்னைக்கு அவனால ப்ராப்பரா கத்துக்க முடியல, அரங்கேற்றம் பண்ண முடியலனாலும் தன்னுடைய வாரிசு, தன்னுடைய குழந்தைய இன்னைக்கு இந்த அளவுக்கு, அதுவும் இது ஒரு சர்ச் தான், எங்க பிரீஸ்ட் காலோ தட் இஸ் சர்ச். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சு பாப்பாவை ஆட வச்சு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. மற்றதெல்லாம் அவங்க எல்லாம் பேசிட்டாங்க.
நம்ம ஏன் அடுத்த ஸ்டேட்ல போய் சொல்லி கொடுக்க கூடாது? அவங்களுக்கும் தெரியணும்ல நம்ம பரதக்கலை பத்தி, தமிழ் புகழை பத்தி தெரியணும்ல. நான் போனேன், பாம்பேல தான் இருப்பேன், பாம்பே மாப்பிள்ளை தான் கட்டிக்குவேன். பாம்பேல யார் இருக்காங்களோ மாப்பிள்ளை தான் எனக்கு வேற வேண்டாம், நான் பாம்பேல தான் இருப்பேன். ஆனா இந்த பரதக்கலையை நார்த் இந்தியால ஃபுல்லா பரப்புவேன். இன்னைக்கு 45,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு போயிட்டாங்க, 42 அரங்கேற்றம் முடிஞ்சிருக்கு. பழைய ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டாங்க. போகாத கண்ட்ரியில 14 to 15 கண்ட்ரிஸ் போய் நாங்கள் இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் போய் தமிழ் பாடுக்கிறாங்க, நாங்கள் பரதநாட்டியம் ஆடுவோம். நீ என்ன தச்சு பிடிச்சி இங்கிலீஷ் பேசு, பரதநாட்டியனாலே தமிழ் தானே, நாங்கள் தமிழுக்கு தான் ஆடி. அவ்வளோ பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தம்பி வந்து ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுங்க. நாங்கள் தம்பி அவன் பையன் ஷூட்டிங் அது பொண்ணு அவன் டாக்டர் ஒர்க் பண்றா, நானும் என்னோட இந்த 45 பிரான்ச்சஸ் வந்து ஹேண்டில் பண்றேன். இந்த வயசுலயே கூட போய் இன்னும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன் தம்பி, என் பையன் சொல்லுவேன், அம்மா காலத்துக்கு பிறகு இது அப்படியே நின்றக்கூடாது. சிந்தியா இன்னைக்கு பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு. சரி, ஒரு வாழு முளைச்சிட்டு வருது, அதனால இது என்னோட முடிஞ்சு போகாது. அதே மாதிரி எங்க சிந்தியாவோட அக்கா அக்ஷயா சூப்பரா ஆடினமா, நல்லா பண்ண அப்படின்னு நல்லா பண்ண, சூப்பரா ஆடின. எங்க வீட்டு பொண்ணு நல்ல ஒரு குருட்ட தான் போய் கத்துட்டு இருக்காது. எனக்கு அவளோட டான்ஸ் பண்ணி ரொம்ப பெருமையா இருந்தது. என்னோட தம்பி, என்னுடைய தம்பியின் மனைவி எங்க, எங்க அக்கா மகன் ரூபி எங்கம்மா இருக்க? சத்தியமா சொல்றேங்க, ரியலி சிந்தியா யூ ஆர் பிளஸ்ட். நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு தாய் தகப்பன் கிடைச்சு. உங்களுக்கு இப்ப அது புரியாது, நீங்க சின்ன குழந்தை. ஆனா அது ஒன்ஸ் நீங்க யூ வில் பி, அதாவது நீங்க அந்த ஒரு நேரம் நீங்க அதை வந்து யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிளஸ்ட் பேரண்ட்ஸ் அவனுடைய குழந்தைக்காக இவ்வளவு எடுத்து அஃபோர்ட் பண்ணி பண்றாங்க. தம்பி நம்ம 2 டான்ஸ் ஆடலாமா? எங்க எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்ன நடந்தாலும் என் தம்பிமாருங்க ஜஸ்டின் இன்னசென்ட் அக்கா வாங்கங்க, நீங்க பரதநாட்டியம் ஆடுங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பரதநாட்டியம் ஆடுவோம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், ஃபேமிலி ரொம்ப ஜாலி. என்னுடைய மருமகனோட இந்த பிரதமா பிரவேச ஃபங்க்ஷன் சலங்கை பூஜைக்காக நாங்கள் டைம் எடுத்து வந்து விடவே இல்லை. தம்பி வர முடியாது, கொஞ்சம் பிஸி. இல்லக்கா இல்லக்கா, நீங்க வந்து டிக்கெட் போட்டாச்சுக்கா, வர போக டிக்கெட் உங்களுக்கு தக்கற ஹோட்டல் எல்லாமே பண்ணியாச்சுக்கா, நீங்க வந்தே தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாத்தையும் பார்த்து. நான் வந்தது எனக்கு வந்து நஷ்டம் எதுவும் ஆகல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிந்தியாக்காக எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, அக்ஷயாக்காக கிளாப் பண்ணுங்க. அப்படின்னா லாபி கூட வரதா இல்லை, பேரும் கூட பாருங்க. பையனுக்கு லாபி, என் பொண்ணுக்கு வந்து ஸ்மைலிங் நான் வச்சிருக்கேன். நம்ம லைஃப்ல சிரிச்சுட்டே இருக்கணும். என் பொண்ணு ஸ்மைலி, என் பையன் லாபி, சிரிச்சுட்டே இருக்கணும். நம்ம லைஃப் இஸ் ஒன் டைம், சிரிச்சுக்கிட்டே நம்ம லைஃப் போகணும். டான்ஸ் ஆடிட்டே பாடிக்கிட்டே நம்ம லைஃப் போகணும். இன்னைக்கு நான் ஆண்டவத்தை அதே தான் வேண்டிக்குவேன். கடவுளே, என்னோட உயிர் போனாலும் நான் டான்ஸ் ஆடிட்டே போகணும். ஏன்னா டான்ஸ் இப்ப கூட நீங்க சரியா ஆடிடுவேன். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, 14 இயர்ஸ் இருக்கும் வந்தாரு அவரு, அவர் பிளஸ் 2 முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சாரு. அத்தை பையனா வந்த உடனே, இங்க நீ பரதநாட்டியம் படிச்சுக்கிறியா ஆடுனாரு. உடனே நானு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. உடனே எங்க அக்கா வந்து, என்ன டம்மு டம்முன்னு தரை தட்டுற தர உடஞ்சிருச்சா கீரிச்சான்னு பாரு. பரதநாட்டியத்துல தட்டுதான் ஆடணும், ஆடம்தான், காதுதான் பேசும், வாய் பேசாது. சோ இதெல்லாம் ஒரு மெமரபிள் எங்களோட லைஃப்ல. அதுக்கு பிறகு அதே அத்தை பையனை கல்யாணம் முடிச்சு நான் பாம்பேல இருக்கேன். ஃபுல் மை பேக் போன் இஸ் மை ஹஸ்பண்ட். இன்னைக்கு வரல அவரு, இவ்வளோ அவார்ட்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் அகாடமி எல்லாம் பண்றேன்னா அவரால் தான். அதே மாதிரி குழந்தைகளும் எப்பயுமே அவரு இதே மாதிரி தான். எப்படி பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்டி நல்ல இதுல போய் லாபி சின்ன வயசுலயே அவன் டான்ஸ் கத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அந்த 13, 14 வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷை ஆன மீசம் முளைக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரம் நான் சொல்லிட்டேன், இங்க பாரு டான்ஸுங்கிறது வேற. அதுக்காக எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நான் பையனா டான்ஸ் கற்றுக்கிட்டா என்னோட ஸ்டைல் மாறிடும் பொம்பளை மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளும் அதை ஏற்படுத்திக்கிறோம், நம்மளே ஏற்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் எந்த லைன் இன்ட்ரெஸ்ட், ஓகே இன்னைக்கு
சிந்தியா இன்ட்ரெஸ்டாக போய் பண்ணுற அக்காவே பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்னையும் பார்த்துக்கிறாங்க, சிரிச்சு காமிக்கிறேன், நல்லா சிரிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதே நீங்கள் படின்னு திணிக்காதீங்க. படிப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் இருக்கு, டான்ஸுக்கு போடுங்க, பாட்டுக்கு போடுங்க, டிராயிங் இன்ட்ரெஸ்டா அப்பா காசு போறாங்களா அதெல்லாம் படிப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஏதாவது பண்ணுங்க, ஸ்கேட்டிங் பண்ணுங்க, கராட்டேக்கு அனுப்புங்க, அந்த குத்து இதெல்லாம் என்னென்னமோ இருக்கு, ஏதோ அவங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கு. இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் படின்னு படம் இருக்காங்க சொல்லாதீங்க. கொஞ்சம் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வேணும். லாஃபி வந்து நான் வந்து முதல்ல பைலட் ஆவேன்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னோம், ஐயோ ரைட்டா வேண்டாம், நான் வந்து பிஸ்னஸ் மேனாக ஆவாங்க. அப்புறமா கடைசியில் நான் இல்லை சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அதுவும் ஒரு ஃபேமஸ் ஆக்டராகி நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கும் அவரோட பர்த்டே, எவ்ரி இயர் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தி ஒவ்வொரு வருஷம் பர்த்டே எனக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி திங்கிங் எப்படி வருது தன்னாலேயே. ஸோ அதெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து சொல்லுவேன், உன்னுடைய திங்க் பண்ணு, எது கரெக்டு, எது பண்ணணும், எது செய்யணும். அப்புறம் பெரியவங்களை இன்னைக்கு ஃபாதர், இந்த ஃபாதர் பேர் என்னமோ ஞானஜோதி ஃபாதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுறாரு. சின்ன வயசாக வேணும், முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு. அதே மாதிரி அந்த ஞானஜோதி ஃபாதர் அவர் எவ்வளோ வயசா, சாரி ஒன்றும் நினச்சிக்காதீங்க, எவ்வளோ வயசானாலும் சரி அந்த ஏஜ் குரூப்பு கூட அவங்க அட்டாச் ஆகணும். சிந்தியாவோட ஏஜ் குரூப் என்ன, குழந்தையோட ஏஜ் குரூப் என்ன, 5 வயசு, 10 வயசு, 25 வயசு, 50 வயசு, 70 வயசு, 100 வயசு, அந்த ஏஜ் குரூப்போட பிள்ளைங்களை வந்து அந்த ஏஜ் குரூப் தகுந்தங்களோட எப்படி பேசணுங்கிறத பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க. முதல்ல சொல்லி கொடுங்க. ஷை டைப்பா போய் ஒளிஞ்சு கூடாது, உட்கார்ந்துக்க கூடாது, வெளியே வந்து பேசு, வெளியே வந்து பழகுன்னு சொல்லுங்க. அப்ப நான் உண்மையாலுமே இந்த டான்ஸ்னால தாங்க எனக்கு நிறைய இந்த மாதிரிலாம் வந்தது. நாங்களும் அப்படிதான் வளர்ந்தோம். ஆனா இந்த டான்ஸ் கத்துக்கிறனாலே என்னமோ தெரியல, எல்லார்கிட்டையுமே சிரிச்சு என்னைக்குமே முகம் போன்றது கிடையாது. ஆனா கோவம் வந்தா படுக்காலி கிளியே ஆகிடுவாங்க. ஆனா கோவம் சாமானியமா வராது. பிள்ளைங்க இதெல்லாம் கத்துக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி பண்ணாதான் அவங்க பண்ண முடியும். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டா போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட்டை பத்திலாம் நிறைய அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. மேடம் கிரிஜா மேடம், அவங்க மேடம் எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ என்னுடைய சிந்தியாவோட அரங்கேற்றத்தை பத்தி என்னுடைய 47 வயசுக்கு முன்னாடி நான் எப்படி நான் பண்ணணும், அதே மாதிரி இன்னைக்கு அவன் பண்ணது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ, மை பிரதர் இன்னசென்ட், ஜஸ்டின், சாந்தி, ரூபி, மை அக்கா ராணி அண்ட் மை சார் வாடல் சார், ஜெயசக்தி வேல் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதோட ஸ்பெஷலாக ஃபாதர்ஸ் வந்து இவ்வளோ நேரம் இருந்து எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இருந்து பார்த்ததுக்கு. இனி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் டேஸ்டான, சூப்பரான, ஸ்வீட்டான சாப்பாடு சாப்பிட மட்டும் போயிடாதீங்க. பந்திக்கு முந்து படைக்கு பின்னுங்க. தேங்க்யூ ஸோ மச்.